அன்பு செய்கின்றோ பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவே மரியா ஜெபகோபுரத்திலிருந்து இந்த மாலை வேளையிலே நேரலை வழியாக பல தேசங்கள், பல நகரங்கள், பல கிராமங்களில் இருந்து எங்களோடு இந்த நேரலை வழியாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவே மரியா ஜெபகோபுரத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நேரலையிலே வரவேற்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் எங்களையும் இந்த ஆன்லைன் வழியாய் சேர்த்து அவரை ஆராதிக்க நமக்கு ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த தேவனை இந்த மாலை வேளையிலே நம் எல்லோரும் இருக்கிற இடத்திலே இருந்து, நாம் பயணிக்கிற பயணத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த இடத்திலே நோய்பட்ட ஒரு நிலையாய் இருந்தாலும் அந்த இடத்திலே இருந்து இன்றைக்கு அந்த ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். இன்றைக்கு இந்த நேரலை வழியாக நாம் செலுத்துகிற இந்த ஆராதனையை உன்னத தேவன் பார்த்து அவருடைய தோளிலே மார்பிலே சாகிற ஒரு பாக்கியத்தை தந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. திருப்பாடல்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 114 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீரே என்னுடைய புகலிடம், நீரே என்னுடைய கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையிலே நம்முடைய புகலிடமும் கேடகமுமான தேவனை நாம் எல்லோரும் ஒரே மனதோடு ஆராதிக்கிற பொழுது அவர் நம் நடுவே வந்து கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஹalleluya. அவரை உயர்த்துவோம். ஆமென். ஆமென். அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம். நன்றி ஆண்டவரே. அப்படி எல்லாரும் சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடி இந்த நேரலையில் அவரை உயர்த்துவோமா? அவர் ஜீவனுள்ளவர், நமக்கு அவர் தகப்பன். அவரை நினைத்து அவர் அன்பு செய்து முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த மாலை வேளையிலே நாம் ஆராதனை செலுத்துவோமா? அன்பு செய்கின்றோம். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, நல்லா சொல்லி அவரை உயர்த்தி ஆராதிங்க, அவரை உயர்த்தி ஆராதிங்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர். நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கின்றோம்,
கண்களை மூடி இந்த மாலை வேளையில அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை தெரிந்து கொண்டவர், அவர் நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கிறவர். தகப்பனே, இந்த அருமையான மாலையில உங்களை உயர்த்த எங்களுக்கு ஒரு இரக்கம் தந்தீரே, எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களாக எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுங்க, ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவர். சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. சர்வ சர்வ அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். சொல்லுவோமா? சகலமும் படைத்தவரே, அவர் எவ்வளவு சகலத்தையும் படைத்து சர்வ வல்ல ராஜாவாக இன்றைக்கு நம்முடைய துதியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்து இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் துதிக்கிற, நீங்கள் பாடி மகிமைப்படுத்துகிற அந்த இயேசு அந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் மகிமையான ஜோதிகளின் தகப்பன். அவரை உயர்த்தி பாடி இந்த மாலையில 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசு தகப்பனே, எங்களுடைய ஆராதனைக்குரியவரே, சொல்லுங்க. ஆமென். Thank you Lord. நன்றி அப்பா, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லா சொல்லி ஆர்ப்பரிச்சு அவர் ஆராதிங்க. ஹalleluya, ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஹமல்லதுனி அலந்தரப ஷன்னலபா. ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எங்கள் ஆராதனை நடுவிலே, எங்கள் துதியின் மத்தியிலே, எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களுக்கு ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை. அவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. நீங்க நிக்கிற அந்த அறைக்குள்ளே, நீங்க இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே, நீங்க இருக்கிற அந்த இடத்துல அவரை உயர்த்தி ஆராதிங்க. இந்த நேரலை வழியாக நீங்க அவரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஆராதிக்க அந்த தேவன் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லி அவர் ஆராதிங்க. நன்றி அப்பா, கோடி நன்றி. சொல்லுங்க, ஆமென். அன்பு செய்கின்றோம் பிதாவே, பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆமென். ஆர்ப்பரிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நேரலையில் அவரை நீங்க உயர்த்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய இரக்கம் தந்திருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த நேரலையில நீங்க அவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் மாறுதலாய் மாற்றி சகலத்திலும் ஆசீர்வாதங்களை தந்து துதிக்கிற உங்களுக்கு அதை அவர் செய்ய வல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஆவே மரியா ஜெப கோபுரத்திலே நாளுக்கு நாள் கண்ணீரோடும் பாடுகளோடும் வேதனைகளோடும் வந்து அவரை ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் சகாய இரக்கங்களை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு இந்த ஆவே மரியா நேரலையிலே இருக்கிற உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹalleluya. 112வது திருப்பாடல் 1-2 சொல்லுகிறது, அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள், அவருடைய கட்டளைகளிலே மகிழ்வுறுகிறவர்கள், அவருடைய இரக்கத்தினால் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததி இந்த பூமியிலே வலிமை உள்ளதா
உள்ளதா இருக்கும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிற நம்மை இந்த பூமியிலே அவர் நிலை பெற செய்கிற வல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் சத்திய தேவன், அவர் சத்திய தேவன், ஆவியோடு ஆராதிக்க செய்கிற தேவன் அவர். ஹalleluya. அவரை இந்த பூமியிலே எந்த மனுஷன் ஆராதிக்கிறானோ அந்த மனுஷனுடைய தலைமுறையை இந்த பூமியிலே நிலை நிற்க செய்கிற தெய்வம் அவர். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு இந்த மாலையில் அவரை உயர்த்தி நீங்க ஆராதிங்க. உங்கள் நடுவிலே உங்களுடைய சந்ததியை நிலைநிற்க பண்ணி உங்களுடைய சந்ததியின் நன்மைகளை நீங்கள் காணும்படி துதிக்கிறவங்களுக்கு அவர் செய்ய வல்லவர். ஹalleluya ஹalleluya. நல்ல கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்தி ஆராதித்து பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, சத்திய தேவனே, சத்திய தேவனே, ஆமென். உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு சொல்லுங்க, ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே, சத்திய தேவனே, உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, ஆமென். சத்திய தேவனே, நன்றி அப்பா, உம்மை உமக்கு உயர்த்தி நன்றி அப்பா, தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி. ஆராதனை, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை. நன்றி ராஜா. ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனை அப்பா, ஆராதனை அப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். என்னோட சேர்ந்து அவர் ஆராதிங்க, நல்ல அவர் ஆராதிங்க. வாழ்வும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால்களை நிரம்பி வழிய செய்கிறவரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பொழிய செய்தவரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பஞ்ச நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தீரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினீரே. மோசே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் கலப்படம் இல்லாதவை, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவை. அந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குகிறீரே. நானே உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற ஆண்டவர் என்று சொன்னீரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். கிளையாத்தின் பிசின் தைலமாய் எங்களுக்கு சுகமாக்குகிற தெய்வமாய் இருக்கிறீரே. இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எங்களுடைய ஆராதனையிலே வாசம் பண்ணுகிறவர். இன்று மாலை எங்களுடைய வீடுகளுக்குள்ளே, இன்று மாலை எங்களுடைய அறைகளுக்குள்ளே, இன்று மாலை நாங்கள் தொழில் செய்கிற இடங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த மாலையில் அவருக்கு ஆராதனை செலுத்துங்க. ஹalleluya. ஆராதனை அப்பா, எங்கள் நடுவிலே இறங்கி வருவீராக. ஆராதிக்கிற எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறவரே, இறங்கி வந்து வாசம் செய்கிறவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை அப்பா, ஆராதனை. யெகோவாயிரே, யெகோவாயிரே, நன்றி அப்பா. பார்த்துக் கொள்வீர், உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, பார்த்துக் கொள்வீர், நன்றி. உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தருவீர், உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே யெகோவா நிசியா இருந்து சகல காரியங்களிலும் உங்களுக்கு அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹalleluya ஹalleluya. நாம் ஆராதிக்கிற இயேசு கல்லறையின் கிரியைகளை உடைத்து கல்லை புரட்டி அவர் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் ஆராதனைக்குரியவர். அவரை நீங்க ஆராதிக்க 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 அவருடைய இரக்கம் உங்களுடைய தலைமுறை மேலே வந்து தங்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது.
நல்லா சொல்லி ஆராதனை என்று சொல்லி. நன்றி ராஜா. ஆராதனை சொல்லுங்க ஆராதனை. ஆராதனை நன்றி அப்பா. ஆராதனை சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி. ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். சொல்லுங்க ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆவியோடு நல்ல கண்மூடி உணர்ந்து பாடி ஆராதனை ஆராதனை. நன்றி இயேசுவே. உண்மையோடு ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலும் உங்கள் உள்ளங்களிலும் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆவே மரியா மினிஸ்ட்ரி வழியாக ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஒன்றும் வீண் போகவில்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபமும் வீண் போவது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஏற்ற காலம் வரும் வரை தேவ சமூகத்தில் காத்திருந்த எங்களையும் உங்களையும் கழுகுகளைப் போல இறக்கைகளை விரித்து பறக்க உரிய நேரத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். எங்களுக்கு கொஞ்சமும் அதில் ஐயமில்லை. குப்பையில் இருந்த எங்களை கிருபையின் மேல் கிருபையை தந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்று முதல் நாள் ஆவே மரியா மினிஸ்ட்ரியில் இருந்து நேசருடைய மார்பில் சாய்ந்து 1 மணி நேரம் ஆராதிக்க வாருங்கள் என்று உங்களை அழைக்க நாங்கள் விரும்புகிறோம். எனக்கு அருமையான சகோதரங்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் உங்கள் இல்லங்களுக்குள்ளே வர நாங்கள் மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறோம். கர்த்தரும் இந்த வாஞ்சைக்கு ஏற்ற கைமாறை எனக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார். இந்த நாளிலே பற்பல சந்தோஷங்கள். இந்த நாள் பிறந்த நாளாய் இருக்கலாம், இந்த நாள் திருமண நாளாய் இருக்கலாம், இந்த நாளில் ஒரு குழந்தை உங்கள் வீட்டிலே கிடைத்திருக்கலாம், இந்த நாளில் ஒரு திருமண பேச்சு உங்கள் வீட்டிலே நடந்திருக்கலாம், இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஸ்கேன் முடிவு ஒரு நல்ல திருப்தியான முடிவாய் இருந்திருக்கலாம். எதிர்பாராத விதமாய் உங்களை பகைத்த மனிதர்கள் உங்கள் வீடுகளிலே வந்து சந்தோஷம் பேசி இருக்கலாம், அல்லது நீண்ட நாளாய் சந்திக்காத ஒரு ஃப்ரெண்டை இன்று நீங்கள் சந்தித்திருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலிலே சம்பளத்திலே ஒரு உயர்வு கிடைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் வட்டிக்கடையிலே பேங்கிலே வைத்த ஒரு நகையை திருப்பி இருக்கலாம். ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களை மூடி இருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இன்று லைவாய் கர்த்தரை மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து
துதிக்கிற ஒரு சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், அவர் கிருபையுள்ள தேவன், கிருபையுள்ள நேசர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மினிஸ்ட்ரிக்கு மேலே அநேக பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் இன்று நீங்கள் சந்தித்தது போல நாங்களும் பலவற்றை சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடமனதாய் இருங்கள் என்கிற பேருதான நம்பிக்கையோடு மீண்டும் உங்களையும் என்னையும் கட்டி எழுப்பி இருக்கிறார். கரை சேர்க்கிற, துறைமுகம் கொண்டு போய் சேர்க்கிற கலங்கரை தீபமாகிய இயேசுவின் சமூகத்திலே என்று கூடியிருக்கிறோம். அதிசயம் செய்வார். அதை போல பிரியமானவர்களே, சில வேளை இன்றைக்கு ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு சஞ்சலம் உங்களை மூடியிருக்கலாம். சஞ்சலத்தை, துக்கத்தை, துயரத்தை, ஒரு இழப்பை, ஒரு துயரமான வார்த்தையை நினைத்து கலங்காதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அந்த துயரத்திலும் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வைத்திருக்கிறார். அதை அறிவீர்கள். இன்றைக்கு வந்த ரிப்போர்ட்டிலே ஒரு கொடிய நோய் என்று வந்திருக்கலாம். கொடுத்த பணத்திலே ஏமாற்றப்பட்டு சரிந்து போய் இருக்கலாம். இந்த படுக்கையிலே இருக்கிற, நித்திரைக்காக போக இருக்கிற, உணவு அருந்திக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆன்லைன் ஜெபத்தின் வழியாய் ஏதோ ஒரு குட் நியூஸ் தர விரும்புகிறார். அவருடைய மகிமை மாறாதது, அவருடைய முகத்தில் இருந்து வருகிற பிரசன்னம் விலகாதது, ஒரு நாளும் விட்டு கொடுக்காத அந்த தெய்வ பிரசன்னத்தினாலே உங்களை அவர் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலே எங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு ஆராதனை பாடலை பாடி நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கைகளை தட்டி உங்களுடைய குடும்ப ஜெபத்தோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஒரு சொற்ப நிமிஷங்கள் ஆண்டவரை துதியுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்த போகிறது. காலையில எழும்பி வாகனத்திலே நீங்கள் போன பயணங்கள், காலையில எழுந்து நீங்கள் போன ஆபீஸ், நீங்கள் சந்தித்த அதிகாரிகள், நீங்கள் சந்தித்த மனிதர்கள் கொடியவர்களாய் இருந்த பொழுதும் தேவனுடைய தயவு உங்களோடு இருந்தது. அந்த மாறாத தயவு, விலகாத தயவு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறது. அதனாலே அவரை நினைத்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நல்ல உற்சாகமாக பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. இயேசு ராஜா, இயேசு ராஜாவும் மாளிகையில் சந்தோஷமாக அவருடைய மாளிகையில், அவருடைய சமூகத்தில், அவருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நீங்க ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. பதில் தருகிற நல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் பட்சமாய் இருக்கிறார். அதனால் அவரை பார்த்து துதித்து பாடி மகிழ்ந்து அவரை உயர்த்துங்கள். இன்று காலையில் இருந்து மாலை வரைக்கும் நீங்கள் சந்தித்த துயரங்கள், கஷ்டங்கள் இந்த இரவில் மறையும். நாளை இராது. எனக்கு அருமையான சகோதரங்களே, சகோதரிகளே, என் சின்ன பிள்ளைகளே, பெரியவர்களே, வாலிப பிள்ளைகளே, ஒரு கடினமான சிச்சுவேஷனை ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவரே உங்கள் பலன், அவரே உங்கள் கேடகம். அவரை ஆராதியுங்கள். அவர் மறைவிடம்,
புகழிடம் உயர்ந்தவராய் இருக்கிறாரே. சொல்லுங்க ஆமென். என் கோட்டையே ஆராதனை உமக்கு, உமக்கு ஆண்டவரே. சொல்லுங்க பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி கண்மலை ஆனவரை துதிப்பீர்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் தெய்வம், நீர் தெய்வங்களின் ஆண்டவர், நீர் அதிசயமானவர், கைவிடாதவர், எபினேசர். உம்முடைய வல்லமை, உம்முடைய இரக்கம் இந்த இரவு வேளையிலே உங்களுடைய இருதயங்களை ஆற்றுப்படுத்துவதாக, இருதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றுவதாக, இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றுவதாக, இருதயத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுவதாக, இருதயத்தில் இருக்கிற விளம்பல்களை மாற்றுவதாக ஒரு அதிசயம் பண்ணுவீரா? இந்த இரவு வலி, நோவு, வாதையோடு இவர்கள் தூங்கவே கூடாது. மனவலி, உடல் வலி ஆண்டவரே, பிரிவு வலி இவர்களை கொண்டவே கூடாது ஆண்டவரே. ஒரு பெரிய சமாதானத்தை செய்யும். இரவிலே கடல் பயணம், விமான பயணம், வாகனத்திலே பயணங்கள், வயல்களிலே வேலைக்கு, கடலிலே தொழிலுக்கு, ஆற்றிலே தொழிலுக்கு போயிருக்கிறவர்கள், போக இருக்கிறவர்கள் உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படுவார்களாக. நிரப்புகிற தேவன் இந்த இரவில் நிரப்புவீராக. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைப்பீராக. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி உங்களுக்கு தான். சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ஆமென். ஆராதனை Thank you, thank you Lord. அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதிஸ் ஆராதனை உமக்கே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? Thank you Lord. சுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை Thank you. உமக்கே. நன்றி ஆண்டவரே. சொல்லு உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு ஆராதனை உமக்கே. உங்களை நாளைய நாளுக்காக அவர் உருவாக்குவார், பிள்ளைகளை உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். உங்களுடைய தலைமுறையை அவர் உருவாக்குவார். பிரதர், சகோதரனே ஆமென் சொல்லுங்க. உங்களை உருவாக்குவார், உருப்பதிப்பார், கரத்திலே பற்றி நடத்துவார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், மகிமையானவர், விலையேற பெற்றவர், விலகாதவர். ஆமென். உங்களுக்கு தான். அவருடைய மார்பிலே சாய்ந்து, யோவானை போல அவருடைய மார்பிலே சாய்ந்து இந்த இரவு இளைப்பாறுவோம். ஆண்டவரே, என்னுடைய தலையணை, என்னுடைய பிலோ, என்னுடைய பெட் நீங்க வந்து அமரட்டும் ஆண்டவரே. நான் வைத்தியசாலையில இருந்தாலும், வியாதிப்பட்டு இருந்தாலும் நீங்க வாங்க, கூப்பிடுங்க. உங்களை ஆராதிக்கிறோம். இவர்தான் எருசலேம் வீதியிலே நடந்து போனார். இந்த இயேசுவை தான் அவர்கள் கூப்பிட்டார்கள். எப்படி கூப்பிட்டார்கள்? நசரேத்தூர் இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவர் இவர்தான் நண்பர்களே. இன்று கூப்பிடுங்கள். 2000 வருடங்களுக்கு பின்பும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆராதனை. ஓ நன்றி. ஆராதனை. ரிமாலோ துனா ஷகலோ துரி அந்தர மஹலா அப்பா அலிமா ரூபனா துனா லதகனா மலே துனா சலபனா. தடைகள் உடையட்டும், கெட்ட கனவுகள் விலகட்டும், பிசாசின் கோச்சர்கள் விலகட்டும், மாந்திரீக சக்திகள் மாறட்டும், பில்லி சூனி ஆவிகள் விலகட்டும், பிசாசின் தந்திரங்கள் விலகட்டும். இயேசுவின் கரம் இறங்கி தொடட்டும். நன்றி உங்களுக்கு எனக்கு அருமையான
அன்பான சகோதரங்களே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி எடுப்போமா? ஒரு சின்ன செய்தி தியானம் செய்வோம். ஒரு சின்ன செய்தி, உங்களுக்கெல்லாம் தெரிந்த பகுதி, ஒரு சின்ன பகுதி. நீங்க தேவ சமூகத்துல தியானம் செய்து பாருங்க. அவர் உங்களோடு இருந்து அதிசயமாக, அற்புதமாக, விலையேற பெற்ற விதமாக உங்களை அவர் நடத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 தொடங்கி 27 வருகிற திருவசனங்கள் காற்றையும் கடலையும் அடக்குதல் என்கிற ஹெட்லைன். காற்றையும் கடலையும் அடக்குவார். அந்த 2 விதத்துல சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய நாமத்தை. ஒரு விதம், ஒரு காற்று உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், கடன் பிரச்சனைகள், பசி பஞ்சங்கள், போராட்டங்கள், சரீர நோய்கள், அபமானங்கள், தலைகுனிவுகள், நம்பின மனிதர்கள் ஏமாற்றிய விதங்களை நான் காற்று என்று சொல்லுகிறேன். கடல், ஆன்மாவை அழிக்கக்கூடிய கடல், உள்ளத்தில் இருக்கிற சொல்ல முடியாத பாடுகள், பரலோக தேவனையும் நம்மையும் பிரிக்கிற பிசாசனுடைய திட்டங்கள், இது இரண்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். காற்றும் கடலும். காற்று என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றன்று நாம் சந்திக்கிற நோயாய் இருக்கலாம், பாடுகளாய் இருக்கலாம், பிரச்சனைகளாய் இருக்கலாம், மரண வியாதிகளாய் இருக்கலாம். இந்த வாரத்திலே நான் ஒரு சகோதரியை, சபைக்கு வருகிற ஒரு சகோதரியை சந்தித்தேன். அழுக்குரலோடு அவர்கள் என்னிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை என் இருதயத்தை பலமாய் அசைத்தது. அவர்களுக்கு வயது 30 வயது ஆகின்றது. 2 குழந்தைகளுக்கு தாய். அவள் வேதனையோடு என்னை தேடி வந்து கதறி அழுது சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய சரீரத்திலே ஒரு கட்டி ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 2 வீக்ஸாய் அந்த இடத்திலே ஒரு கடினமான வலியை நான் சந்திக்கிறேன். அந்த வலிய நிமித்தம் நான் டாக்டர்களை பார்ப்பதற்காய் போயிருந்தேன். பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. பரிசோதனைகளினுடைய முடிவிலே அது ஒரு கேன்சர் கட்டி என்று ஊர்ஜிதப்படுத்தவில்லை, நம்பலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த வார்த்தை என்னை மிகுந்த வேதனைக்குள்ளே தள்ளியது என்று சொல்லி புலம்பினார்கள். சிறு வயதிலே மரண நோயை அவர் அனுமதிப்பதில்லை என்று நம்முடைய சபையிலே சொல்லி ஜெபித்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை கேட்டதும் உடைந்து போனேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பூசையிலே அமர்ந்து கடினமாய் ஜெபம் பண்ணினேன். அந்த சகோதரியை, ஆண்டவரே நீ சுகமாக்க வேண்டும், ஒரு பரிகாரியாக நீர் அவர்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாய் ஜெபித்தேன். பூசை முடிந்ததும் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் இந்த சகோதரியோடு சேர்ந்து நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் கண்ணீர் விட்டு ஜெபித்தோம். ஒரு பெரிய அதிசயம். அன்று இரவு அவர்கள் வைத்தியசாலைக்கு போயிருந்தார்கள். எங்களுடைய பட்டணத்தில் இருந்து இன்னொரு பட்டணத்திற்கு அவர்கள் போனார்கள். அந்த பட்டணத்திலே அடுத்த நாள் மாலை எல்லா ரிப்போர்ட்ஸும் திரும்பவும் பார்க்கப்பட்டது. எல்லா டாக்டர்ஸும் காட்டினார்கள். அந்த ஃபீல்டுக்குரிய ஒரு முக்கியமான தகுதியான, இன்னைக்கு இருக்கக்கூடிய சகல விதத்திலும் நம்பக்கூடிய ஒரு டாக்டரை சந்தித்தார்கள், பேசினார்கள். அத்தனை ரிப்போர்ட்டையும் அவர் படித்துவிட்டு பல ஸ்கேன்களை எழுதி கொடுத்தார், பல சிகிச்சைகளை செய்ய சொல்லி சொன்னார். அதன் பின்பு அவர் அவர்களோடு பேசுகிற பொழுது சொன்னார், பயப்படாதிருங்கள், போன வாரம் இருந்ததற்கும் இந்த வாரம் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரிப்போர்ட்டிலே நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது கேன்சராய் வருவதற்கு வாய்ப்புகள் 90% குறைவாய் இருக்கிறது என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். அந்த சகோதரி மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னோடு பேசி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். இது ஒரு காற்று, பிரியமானவர்களே, இது ஒரு காற்று. இந்த காற்று நம்மை வேதனைப்படுத்தும், துயரப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், வியாகுலப்படுத்தும், வேதனைகளை கூட்டி நம்மை துக்கத்திலே தள்ளும். இந்த வேளையிலே உலகத்திலே பிரிவுகள், வேதனைகள், மரணங்கள், கொடிய வாதைகள், சஞ்சலங்கள் நம்மை நிரப்பெல்லாம். அது ஒரு காற்று, பிரியமானவர்களே. இயேசு காற்றையும் கடலையும் அடக்கினார். தனிப்பட்ட விதத்திலே
காற்று வீசும், குடும்பமாக காற்று வீசும். சில வேளைகளிலே பிரியமான சகோதர சகோதரங்களே, ஒரு சபை மேலே காற்று வீசும், கொந்தளிட்டு பாயும். ஆனால் அது சேதப்படுத்தாது. ஏனென்றால் ஜெயிக்கிற கடவுள் நம் சார்பாய் இருக்கிறார். கடல் நம்முடைய ஆன்மாவை ஆண்டவரிடம் இருந்து பிரிக்கிற ஒரு சக்தி தான் கடல். இயேசு காற்றையும் கடலையும் அடக்கினார். உங்கள் சரீரத்திற்கு வருகிற பிரச்சனைகளையும் மாற்றுவார், உங்கள் குடும்பங்களுக்கு வருகிற பிரச்சனைகளையும் மாற்றுவார், உங்கள் படிப்பிலே இருக்கிற பிரச்சனைகளையும் மாற்றுவார், உங்களுடைய வியாபாரம், பிசினஸ், தொழில், ஃபியூச்சர் வருகிற பிரச்சனைகளையும் மாற்றுவார். அதோடு விட மாட்டார். ஆத்துமாவை ஆண்டவரிடம் இருந்து பிரிக்கிற பாவங்கள், சாபங்கள் இவைகளில் இருந்தும் அவர் அதிசயமாய் மாற்றுவார். எப்படி அவர் மாற்றுவார் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நற்செய்தி தெளிவாய் சொல்லுகிறது. படித்து பார்ப்போமா? அவரிடம் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் அதிசயமாக அந்த ப்ராப்ளத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார்? அதிசயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைய நீங்க வச்சிட்டு இருக்கும் வரைக்கும் தான் உங்களுடைய பிரச்சனை. ஆண்டவருடைய கையில போயிட்டேன்னா, ஆண்டவருடைய காதுக்கு அது போயிட்டேன்னா உங்களோட பிரச்சனையே இல்ல. பிரியமான சகோதரங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நாங்க பாடினோம். எப்படி பாடினோம்? என் பலனே, என் கோட்டையே, உமக்கே ஆராதனை. அது ஒரு தரம் பாடி பாப்போமா? என்னுடைய காற்று, என்னுடைய வேதனை, என்னுடைய பாடு மாற்றுகிற என் பலனே இயேசுவே, என் கோட்டையே, என் இருதயத்தை பாதுகாக்கிற என்னுடைய கோட்டையே, உமக்கு ஆராதனை. ஆமென். I love you Jesus சொல்லி பாடுங்க. அவர் நல்ல தேவன், மகிமையான தேவன். இந்த ராத்திரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே வந்து அற்புதம் செய்கிறவர் அவர். அவரை பார்த்து பாடுங்க. டயக்னோஸ் பண்ணப்பட்ட இந்த கேன்சரை அவர் மாற்றுவார். இளவயது மரணத்தை அவர் மாற்றுவார். கொடிய பிடிகளை அவர் மாற்றுவார். அதிசயம் செய்கிறவர் அருகில் இருப்பார். ஆமென் சொல்லி பாடுங்க. ஆமென். மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. திரும்ப சொல்லுங்க. என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. கொஞ்சம் கொஞ்சம் பஞ்ச் கொடுத்து பாடுங்க. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை. இந்த ராத்திரி அவரை ஆராதியுங்கள். ஆராதனை. Yes, thank you. வாசிப்போம். ஆமென். ஆராதனை அப்பா, அப்பா கூப்பிடுங்க. அப்பா, இயேசுப்பா. யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷல்லோம், யெகோவா நிஸ்ஸியே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பெரியவர். ஆராதனை. அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. உங்களுக்கு தான் இயேசுவே. ஆராதனை. யெகோவா ஈர், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா, யெகோவா ஷல்லோம், யெகோவா நிஸ்ஸியே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பெரியவர், பரிசுத்தமானவர். இந்த ராத்திரி உங்களுடைய பாதங்களிலே, உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய மார்பிலே சாய. I am ready. என்னை அணைத்துக் கொள்ளுங்க. பெரிய பாக்கியம். ஈஸ்வரின் சமூகத்தில் ஒரு மணி நேரம். ஆமென். உங்களுக்கு தான். வாசிக்கிறீங்களா? பின்பு இயேசு
படகிலேறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். கவனிங்க, இயேசு படகில் ஏறினார், சீசர்களும் படகில் ஏறினார்கள். இந்த ராத்திரி இயேசுவோட நீங்க போய் தூங்குங்க, இயேசுவோட தங்குங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுப்பா நீங்க வாங்க. எந்த பூச்சி போறான்னு உங்களை தொடாது, எந்த இயற்கையின் சீற்றங்களும் தொட அனுமதிக்க மாட்டார், எந்த சொப்பனங்களும் உங்களை டார்ச்சர் பண்ணாது. உங்களுடைய சரீரத்தை எந்த மனுஷன் கையிலையும் ஆண்டவர் ஒப்புவிக்கவே மாட்டார். இந்த ராத்திரி அவருடைய கையில நீங்க இருக்கத்தக்கதாய் உங்களை அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு சேர்ந்து ஏறினார்கள். திடீரென்று கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இயேசு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பெரும் கொந்தளிப்பு. இன்னைக்கு உங்களோட மனசு தூக்கத்துக்கு போற பொழுது கொந்தளிப்போட, பாடோட, ஒரு வேதனையோட நீங்க போயிருப்பீங்க. என்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நாள், ஒரு சம்மதம் இல்லாத நாள், இந்த நாளை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா திடீரென்று பிரச்சனை, திடீரென்று டார்ச்சர், திடீரென்று கஷ்டம். நல்ல செய்தி வரும் என்று காத்திருந்தோம், வந்ததோ வேதனையான செய்தி. ஆனா கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யோபுக்கு ஒரு செய்தி வந்தது, உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு பிரச்சனை வந்து அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். உம்முடைய ஆடுகள் மாடுகள் மேல ஒரு பிரச்சனை வந்து மரித்து போய்விட்டது. காட்டு தீ விழுந்து அழிந்து போய்விட்டது. இந்த செய்தி யோபுவுக்கு ஒரு பாரமாய் இருந்தது. ஆனால் யோபுவோடு இருந்த தேவனுடைய கிருபையான கரம் என்ன விதமா அதிசயமா பாதுகாத்தது பாருங்க. அன்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, இப்படி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இருந்தா திடீரென்று வார பிரச்சனைகள், குழப்பங்கள் விலகும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்பட்டான், சரீரத்துல பிரச்சனை இல்ல, உள்ளத்துல பிரச்சனையை வைப்பான். கடசா பேசுற மனுஷர்கள் துக்கமான வசனங்களை பேசுவாங்க, நோவுகளை தருவாங்க, கஷ்டங்கள் பாடுகளை தருவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா உங்களோட படகாகிய சரத்துல இயேசு ஏறி இருக்கிறார். உங்களோட சரீரத்துக்குள்ள, உள்ளத்துக்குள்ள இயேசு அனுமதியுங்க, இயேசுவை வரவிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. பாருங்க, சக்கையூ காட்டு அத்தி மரத்துல ஏறி அவருக்காக காத்திருந்தான். அவன் சும்மா மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவராமே, வியாதியுஸ்தரை குணமாக்குறவராமே, அற்புதங்களை செய்யறவராமே, 5 மீன் 2 அப்பம் 2 மீன் 5 அப்பம் பெருக பண்ணினவராமே. இதை பார்க்கத்தான் அவன் போய் இருந்தான். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகையூ, விரைவாய் வாங்க, இன்னைக்கு உங்களோட வீட்டுல நான் தங்கணும். மற்றற்ற சந்தோஷம். இயேசு உங்களோட வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார், உங்களோட படகுக்குள்ள வர விரும்புகிறார், உங்களோட பேழைக்குள்ள வர விரும்புகிறார். பாருங்க, நோவாவின் காலத்துல அந்த 8 பேரும் படகுக்குள்ள ஏறி இருந்தாங்க, பேழைக்குள்ள. அந்த 8 பேரை தவிர வேற யாருமே என்ன செய்யல, உள் பிரவேசிக்கல. உங்களோட வீட்டாகிய பேழைக்குள்ள, உங்களோட சரீரமாகிய பேழைக்குள்ள தேவன் வர வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். அவருடைய அன்பு இரக்கங்களை உங்கள் மேல ஊற்ற அவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, இயேசு இருந்தால் வருகிற கொந்தளிப்பு விலகி போகட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய தேவன் அவர். அதை பாடுற பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருகிறது. நம்ம அனுபவிக்க சொல்ல அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். திடீரென்று காற்று வீசிட்டு, கடல் கொந்தளிச்சிட்டு, திடீரென்று பிரச்சனை, திடீரென்று ஒரு சின்ன வலி. போய் செக்அப் பண்ணின பொழுது அவங்க சொல்றாங்க பிளட் கேன்சரா இருக்கலாம்னு. சில நேரம் சொல்றாங்க கண் பார்வையற்று போக போகுதுன்னு. சில நேரம் சொல்றாங்க உங்களோட பிள்ளைக்கு ஒரு முடிவுங்களால சொல்ல முடியல என்று சொல்றாங்க. ஆனா தேவன் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் இருந்தார். பாருங்க அதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொந்தளிப்பு ஏற்பட்டது. சீடர்கள் அவரிடம் வந்து அதுல இயேசு தூங்கி கொண்டு இருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், காப்பாற்றும். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே காப்பாற்றும். உண்மையாக எனக்கு அருமையான சகோதரங்களே, ஒரு தெளிந்த தீர்க்க தரிசனத்தோடு அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள்.
என்னன்னா உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கிறது. இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், வல்ல காரியங்களை செய்தார். இயேசுவை குறித்து அநேக அற்புதங்கள் யோவான் சொல்லுகிறார், அவர் செய்த அற்புதங்களை விவரித்தால் உலகமே கொள்ளாது அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த சீசர்கள் அதை கவனித்து பார்த்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே காப்பாற்றக்கூடியவர் இயேசு மாத்திரம்தான். அதனாலதான் அவங்க கூப்பிட்டாங்க, இயேசுவே காப்பாற்றும். திடீரென்று கடல் பொங்குது, காற்று வீசுது. தென்றல் வீசுமா, கொன்றல் வீசுமா, வாடை வீசுமா, தெரிந்திருந்தவர்கள். என்ன அவங்க எல்லாரும் கடலுக்கு போய் பழக்கமானவங்க. அன்னைக்கு போகல இப்படி வீசுது திடீரென்னா எதிர்பார்க்கல. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவங்க தான், துதிக்கிறவங்க தான், ஆராதிக்கிறவங்க தான், ஆனா எதிர்பார்க்கல. பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனைக்கு ரெண்டு விதம் இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று நீங்களே பிரச்சனை காரணம், இன்னொன்னு பிசாசு பிரச்சனை காரணம். ஆனா ரெண்டுக்குமே தீர்வு இயேசுதான். இயேசுவினிடத்துல போகிற பொழுது அதை அவர் மறைய பண்ணுவார், மாறி போக பண்ணுவார், அதிசயமாய் பண்ணுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று இரவும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய நங்கூரம் இயேசு இருக்கிறார். உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, யாரும் தேவையில்லை, இயேசு போதும். ஐயா நீங்க அப்படி சொல்றீங்களே, இயேசு நினைத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்பு சகோதரங்களே, நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இன்னல் பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்த அவர்களுக்கு அற்புதம் செய்ய நல்ல தேவன். பாருங்க, அவர்கள் இயேசுவிடம் வந்து நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி அவரிடத்துல என்ன சொன்னாங்க? நாங்க சாக போறோம், காப்பாற்றும். அடுத்தது என்ன நடந்தது? இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு, அஞ்சுகிறீர்கள் என்ன சொன்னாரு? நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதீர்கள், நான் தானே உங்களோட இருக்கிறேன். ஏன் அவங்க பயந்தாங்க தெரியுமா? அவங்க எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பாராதது நடந்தது, பயம் வந்தது. நம்ம எதிர்பார்த்து ஒரு பயணம் போறோம், நம்ம எதிர்பார்த்து போன பயணம் நல்லதாக அமையும் என்று நினைச்சோம், ஆனா நல்லதாக அமையல. நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் ஏற்ற காலத்துல இந்த நன்மை சந்திக்கப்படும் என்று, அமையல. நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் நான் நல்ல சரீர சுகத்தோட இருக்கிறேன் என்று, ஆனா சரீர சுகம் அற்று போனது. உடனே நம்பிக்கை அற்றத்தனம் வந்துட்டு, பயம் வந்துட்டு. பயத்துக்கு இன்னும் ரெண்டு காரணம் இருக்கு. நான் சபையில் அடிக்கடி போதிக்கிற ஒரு காரியம், பாவம் செய்கிற மனுஷனுக்கு பயம் இருக்கும், ஜெபம் பண்ணாத மனுஷனுக்கு பயம் இருக்கும். இயேசு உங்களோட இருக்கிறார், இயேசுவின் பிள்ளைகள் நீங்க, ஆனா ரெண்டையும் செய்ய, பாவங்களை அறிக்கை செய்யணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் எடுத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வரும், மாறி போகும். உடனே என்ன செய்தார் அவர்? அஞ்சாதீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டார். எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்தார்? காற்றையும் கடலையும். நான் சொன்னேன், உள்ளத்துல வார பிரச்சனையையும் இல்லத்துல வார பிரச்சனையையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்துல வார பிரச்சனையையும் உடலில வார பிரச்சனையையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எண்ணி இருந்த எண்ணத்துல வார பிரச்சனையையும் எதிர்காலத்துல வார பிரச்சனையையும் அவர் மாற்றுவார். தூக்கத்துல வார பிரச்சனையையும் துன்பமாய் வார பிரச்சனையையும் அவர் மாற்றுவார். ஏனென்றால் இயேசு இருந்தார். பழைய ஏற்பாட்டுல எடுத்துக்கொள்ளுங்க, 2 அரசர்கள் புத்தகத்துல விசேஷமாய் 2வது அதிகாரத்துல 19வது திருவசனத்தை படிச்சு பாருங்க. எலிசாவின் வியத்தகு செயல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா எலியாவின் இடத்துல இருந்து எலியா விண்ணேற்றம் அடைந்த பொழுது எலியா அவரை விட்டு போய்விட்டார் என்கிற ஒரு மன கசப்போடு, ஒரு வேதனையோடு எலிசா வந்து கொண்டிருக்கிறார், நகரத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர் வரும்பொழுதே ஒரு அற்புதம் செய்து விட்டார். யோர்தானை 2ஆய் பிளந்து தரையிலே நடந்து வந்தார். அல்லேலூயா. அவருடைய கையில் ஒரு சால்வை இருந்தது, இரட்டத்தனையான அபிஷேகம் இருந்தது. காற்று, கடல், இரட்டத்தனையான அபிஷேகம், விடுதலை, ஜெயம், ஹல்லேலூயா இருந்தது. அப்படி இருந்த எலிசாவின் இடத்துல ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இந்த நகரம் நல்லது, வாழக்கூடியது, வசந்தமான நகரம். ஐயா, இந்த நகரத்துல எல்லாமே இருக்கிறது, பொருள் இருக்கிறது, உணவு இருக்கிறது, கடைகள் இருக்கிறது,
மருத்துவம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனையா. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல குடிக்கிற தண்ணீர் உப்பு தண்ணீர் ஐயா, குடிக்கவே முடியல. அதனால இந்த ஊருக்கு இருந்த மரியாதை குறைஞ்சு போச்சு. பாருங்க, எலிசா சொன்னார், உங்களிடத்துல எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் உப்பை எடுத்து கொண்டு வாருங்கள். அதன் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார். பிரியமான சகோதரங்களே, நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிற பொழுது காற்று விலகும், கடல் விலகும். இயேசு உங்களுக்குள்ளே உப்பாய் இருக்கிற பொழுது, நீங்கள் இயேசுக்குள்ளே உப்பாய் இருக்கிற பொழுது, எனக்கு அருமையான சகோதரங்களே, வளமில்லாத வாழ்க்கை வசந்த வாழ்க்கையாய் மாறும். எல்லாம் இருக்குங்க, சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்குங்க, என் பையன் என்னோட இல்லை. எல்லாம் இருக்குங்க, என் கண் தெரியுது இல்லைங்க. எல்லாம் இருக்குங்க, இரவுல படுக்கை அறைக்கு போற பொழுது பயமாக இருக்குங்க. எல்லாமே இருக்கு, என் பிள்ளை படிக்கிறானே இல்லை. எல்லாமே இருக்கு, ஒரே அழுக, ஒரே திகில், ஒரே வேதனை. யார்கிட்ட போய் சொல்றேன்? எனக்குன்னு யாருமே இல்லை. சகோதரங்கள் எல்லாம் என்ன தள்ளி வச்சுட்டாங்க. என் தாய் என்னோட கதைக்கிறல்ல, எல்லாரும் ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா எனக்குன்னு யாருமே இல்லை. என்னுடைய கணவனுக்கு என் மனபாரங்கள் விளங்காது. என்னுடைய மனைவிக்கு நான் படுற துன்பங்கள் தெரியாது. காலையிலேயே போய் நான் படுற கஷ்டங்கள் என் பிள்ளைகளுக்கு தெரியுமா? என் மனைவிக்கு தெரியுமா? என் சகோதரங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. நீங்க புலம்பெல்லாம் எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு கசப்பு இருக்கு. இயேசு படகுல இருந்தார், கசப்பு அனுபவம் வந்தது, மாற்றினார். இந்த இரவில் இப்படி ஒரு வேதனை சோகத்தோட இருக்கிற உங்களுக்கு நேசர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சபையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நேசரின் மார்பில் 1 மணி நேரத்தை தெரிவு செய்திருக்கிறோம். எல்லா துன்பங்களையும் துக்கங்களையும் மறைய பண்ணுகிறவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ கண்ட துன்பங்களை மறைய பண்ணுகிற தெய்வம் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவர் அதிசயமான காரியங்களை செய்வார் என்றது வெறும் வெற்று வார்த்தை அல்ல. வார்த்தையை கொண்டு காற்றையும் கடலையும் அடக்கினார். உப்பை கொண்டு ஒரு நகரத்தையே மாற்றி ஆசீர்வாதமான நகரமாய் எலியா மாற்றினார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி எபினேசருடைய மார்பிலே சாய்ந்து துதித்து உறக்கத்திற்கு போவோமா? அவர் நல்லது செய்வார். நீங்க இருக்கிற இடத்திலேயே கைகளை தட்டி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் துக்கம் விலகி போனது, இந்த நாள் கஷ்டம் மாறி போனது, இந்த நாள் துயரம் விலகி போனது. அதிசயமான தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். அதிசயமான தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். சொல்லுவீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல இருந்து என்னுடைய நங்கூரம் இயேசு இருக்கிறார். யாருக்குமே அது தெரியாது. மனுஷனுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியாது, டாக்டர்ஸுக்கு தெரியாது, வழக்கறிஞருக்கு தெரியாது, பேங்க் மேனேஜருக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. ஆனா நேசர் என்னோட இருக்கிறது நான் அறிகிறேன், உணர்கிறேன். ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் டே எங்களோடு இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இரவில் அவருடைய திருமுகத்தின் வெளிச்சத்தை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை சமாதானப்படுத்துவார். அவருடைய திருமுக வெளிச்சத்தை கொண்டு உங்கள் இருதயங்களை மாத்திரமல்ல உங்கள் வீடுகளையும் வெளிச்சப்படுத்துவார். நீங்க படுக்கிற இடத்துல எந்த கெட்ட நோய்களும் பூச்சி பூரான்களும் சத்ராதிகளும் மனுஷர்களே காட்டு விலங்குகள் போல உங்களை வேட்டையாட அனுமதிக்கவே மாட்டார். உங்களோடு இருக்கிறார். பிரியமான சகோதரங்களே,
நீங்கள் எங்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்காகவும் ஜெபிப்போம். அற்புதம் செய்வார். வருகிற வெள்ளிக்கிழமை 8:15 மணியிலிருந்து உங்களை சந்திக்க நாங்கள் வருகிறோம். அது வரைக்கும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பின் தகப்பனே, நேசருடைய மார்பில் 1 மணி நேரம் சாய்ந்து இந்த ஆன்லைன் ஆராதனைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இருதயத்திலே சமாதானங்களை கொண்டு வருவீராக. சுகஹீனமானவர்கள், பலவீனமானவர்கள், பயந்தவர்கள், தள்ளப்பட்டவர்கள், நாளைய நாள் பேங்கில் காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும், பணத்தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், வியாபார பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர் அதிகாரிகள் மாற வேண்டும், கோர்ட்ஸ்ல ஜட்ஜ் லோயர் இடையில ஒரு தயவு வர வேண்டும், உயர்ந்த அதிகாரிகளால ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும், வேலைக்கு போற வழியில பாதுகாப்பு வேண்டும், வேலை செய்கிற காரியங்களில் ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்மணி போல காக்கிறவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சின்ன குழந்தைகள் கொண்டு பெரியவர்கள் வரையிலும் உம்முடைய தயவு மூடுவதாக. கருவில் இருக்கும் குழந்தைகளையும் நீர் தாங்கி நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயருவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே எங்களை காக்கின்றீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. தேவன் உங்களுடைய வலது பக்கம் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவாராக. கெட்ட சொப்பனங்கள் விலகி போக செய்வாராக. நாளைய நாள் ஒரு அதிசய நாளாய் இருப்பதாக. இன்று கண்ட துன்பங்களை நீங்களும் காண்பதில்லை, நாங்களும் காண்பதில்லை. நம் நடுவிலே நேசர் இருந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி முடிப்போமா? God bless you. Good night பிரியமானவர்களே. கர்த்தரே உங்கள் பலன், கர்த்தரே உங்களுக்கு சமாதானம், கர்த்தரே உங்களுக்கு தேற்றரவு, கர்த்தரே உங்கள் அடைக்கலம். ஆமென். God bless you. ஆமென். ஒரு வரிகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாடி முடிப்போம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.